அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மாங்காய் அண்ட் அரிசி மாவு வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா நான் இந்த சைஸ்ல நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக இந்த பீட்ரூட்லாம் சீப்போம், கேரட்லாம் சீப்போம்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு 2 வெங்காயம், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய். இதில் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் புதினா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா வெங்காயத்துலேயே நல்லா தண்ணி இருக்கும். அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் மாங்காய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால மாங்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப எண்ணெய் சேர்த்துட வேண்டாம், நல்லா இருக்காது. உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த ஆயிலி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் செய்ய போகிறது ஒழுங்காக வராது. அதனால எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் கோட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். தொளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக உதிரி உதிரியாக எடுத்து போடுங்க. நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மாவு மாதிரி அது ரொம்ப வடை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் லிட்டில் பிட் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் வேணும்னா நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டா கூட உங்களுக்கு நல்லது தான். வாயு பிரச்சனை இருக்கவங்களுக்கு பூண்டு ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப ஹெல்த்தியானது தான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நம்ம ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. 3/4 நம்மளுக்கு அந்த வெந்தால் போதும். இப்போ இதே மாதிரி நான் மீதி இருக்க பேட்சஸ் எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி நல்லா லிட்டில் பிட்டாக நான் உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹார்டாக அந்த வடை மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. சாப்பிடும்போது மாவு மாதிரி இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நான் ஃப்ரை பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பார்க்கவே நல்லா ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம எப்போவுமே ஆனியனில் தான் பக்கோடா செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நம்மளுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்க அந்த ஸ்பைசஸ்ஸு அப்புறம் இந்த புளிப்பான மாங்காவோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அரிசி மாவு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அரிசி மாவு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அரிசி மாவு போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை பை, see you, take care.